ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரவா உப்புமா எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரவா அளந்து எடுத்துக்கோங்க. அதை நம்ம வானலில் போட்டு இந்த மாதிரி கடாயில் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி உப்புமா நான் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அவர் தான் செய்கிறாரு. ஆனால் இதே மெத்தட் தான் நானும் செய்வேன். தெரியாதவங்க இதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டார். அதுக்கடுத்து கடலை பருப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், நீங்கள் வெங்காயம் போட்டு கொஞ்சமாக வதங்கினா போதும், கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்படியே. அதுக்கடுத்தது கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பக்கம் சுடு தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம சுடு தண்ணி ஊற்றும் போது சீக்கிரமாகவும் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக குக் ஆகிடும். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு டம்ளருக்கு ஒரு 1.25 டம்ளர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1.5 டம்ளர் வரையும் ஊற்றலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்போ ரொம்ப ஒரு மாதிரி கூழ் மாதிரி வராத, கொஞ்சம் உதிரி உதிரியாக உங்களுக்கு உப்புமா சூப்பராக கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, என் மூஞ்சி பாருங்கள், உடம்பு சரியில்லைன்னு தெரியும், ஏற்கனவே கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். இப்போ 1 கிலோ சேதை அந்த பக்கம் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு, ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் நான் சமைக்கலை. சரி, ஓகே, அவங்க எப்படி செய்கிறாங்க, நம்ம செய்கிற மாதிரியே செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராகவே செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரவையும் சேர்த்துடலாம். நம்ம பொறுமையாக நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிளறி விடுங்க. ஏன்னா அது அப்படியே நீங்கள் சாய்ச்சிட்டிங்கன்னா அது கட்டி தட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறிட்டே நீங்கள் கொட்டிடுங்க. தட்டில் கொஞ்சம் ஒட்டி இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதே மெத்தட் தான், கண்டிப்பாக செய்யுங்க. உப்புமா வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எவ்வளோதான், உப்புமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டியிலேருந்து எடுத்து இப்படி போட்டால் கரண்டியில் ஒட்டாமல் கொஞ்சம் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு சட்னி அரைச்சாச்சு. இப்போ சட்னியும் தாளித்து ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. நிஜமாகவே செம டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி சட்னியில் இஞ்சி சேர்க்குறது சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக ரவை உப்புமாவில் இஞ்சி சேர்த்து பாருங்கள். நம்மளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்க உப்புமா சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ அவ்வளோதான், எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, சாப்பிடவும் சூப்பராக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே சொல்ல போனால் சூப்பராக இருந்தது. நாங்கள் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.